ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீட்டில் ஒரு கார்டன் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும். அதே போல் தான் நானும். நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டி நல்ல கார்டன் இருக்கணும், நல்ல பூ செடி எல்லாமே வீட்டு ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு இப்போ தான் கார்டன் போட்டிருக்கோம். ஏன்னா வீடு கட்டினதும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் கட்டியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் முன்னாடி பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஆசை மட்டும் இருக்குது. அதனால் நம்மளும் கார்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தது தான் இப்போது ஒரு 6 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் கார்டனில். இது என்ன அதில் எப்படின்னு பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதைகள் தான். இந்த விதைகள் சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் அதை போட்டிருக்கேன். ஆனால் சீடு வாங்கி கொடுத்தாங்க வேறு ஒருத்தவங்க தான். ஆனால் அது என்ன சீடு, இது என்னன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு சீடு போட்டு விதைச்சிருக்கோம். அது இனிமேல் விதைச்சது இப்போ காய்ச்சாதான் தெரியும். இது பார்த்திங்கன்னா லெமன் செடி வாங்கி வச்சுருக்கோம். நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா புஷ்ஷியாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் நல்லா திக்காக, ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப திக்காக நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது செடி. நல்லாவே இது வாங்கி 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்துட்டுருக்கு. இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சீடு தான் வாங்கி போட்டது. அது என்ன கொடி, அது என்னன்னு தெரியாதுன்னா அது வெஜிடபிள்ஸ் தான். அது மட்டும் டேம் ஷுவராக இருக்கேன். ஸோ அது ஒரு வெஜிடபிள் பற்றி தான். அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி. எல்லாம் சொன்னாங்க வீட்டு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னு மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் அதுவே அடிக்கடி எனக்கு மருதாணி வைக்கவும் பிடிக்கும். அதனால் அந்த மருதாணி செடி வச்சுருக்கேன் வீட்லேயும். அதுவும் நல்லாவே புஷ்ஷியாக வருது. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாவல் மரம். இது நாவல் மரம் நாங்கள் வைக்கலை. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நாங்கள் நாவல் பழம் சாப்பிட்டு அந்த விதையை போட்ட ஞாபகம் இருக்குது. அது தானாக வந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இது மேங்கோ ட்ரீ நர்சரிலேருந்து வாங்கினது தான். இது என்ன ட்ரீ சொன்னாங்க அப்படின்னா பங்கனபல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹைப்ரிட் தான் வாங்கி வச்சுருக்கோம். இது ஒன்று பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காயில் ஒரு மாமரம்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஆனால் இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் அந்தளவுக்கு லீவ்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் இது செடி ஏதோ சீடு பட்டு வந்துட்டுருக்கு, அதை விட்டுட்டோம். இது ஒரு மேங்கோ. இது பார்த்திங்கன்னா அதிசயம், நாங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கலை, இது தானாக வீட்டில் வந்துட்டுருக்குதுங்க. அதனால் அதையே விட்டு வச்சுருக்கோம். இது வேப்ப மரம் தானாக வளர்ந்தாங்க, நல்லா வளர்ந்து அழகாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தள்ளி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது துளசி செடி. துளசி தானாக வீட்டில் வந்துட்டுருக்குதுங்க, நல்லா வருது. நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம், அது எதுவும் பண்ணாமல். லக்ஷ்மியோட இதுவாச்சு. இது பார்த்திங்க அடுத்ததுனா இதை திருநீர் பத்திரன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரைடேஸில் எப்பவுமே சாமி கும்பிடும் போதெல்லாம் இதை பறித்து வைப்போம். அதோட பூக்களும் இது இலையை பறிக்கும் போதே ஒரு திருநீர் வாசனை நல்லா வரும். இதுவும் நல்லா புஷ்ஷியாக நல்லா வளருதுங்க, சூப்பராக இருக்குது. ஒரு மரம் போல் வந்துடும் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முருங்கை மரம். நம்ம அயன் கண்டென்ட்டுக்காக நம்ம வெளியே போய் வாங்க வேண்டாம், வீட்லேயே நல்லது இருந்தால் நம்ம அடிக்கடி சமையலை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்காக நமக்காக சூப்பு இல்லை வெஜிடபிள் எதாவது பண்ணி சாப்பிடணும், குழம்பு செய்யணும் அப்படின்னாக்க வளர்த்துட்ருக்கோம். இதுவும் நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வெட்டி விட்டோம், திருப்பி நல்லா வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மாதுளை. இருக்கவங்களே ரொம்ப 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 குட்டியான ஆள். பார்த்திங்கன்னா செடி சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் நல்லா இப்போயே பாருங்கள் பூ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹைப்ரிட் தான் நாங்கள் கேட்டோம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் பக்கத்துலலாம் வீடு கட்டுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் தான் வாங்கணும். ஆனால் வாங்கி 1 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நல்லா அவங்க பூ விட ஆரம்பிச்சிட்டாங்க. செடியும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது, பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டிலேயே வந்துட்டாங்க, நல்லா வராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தள்ளி போனோம்னா கொய்யா. இது 2 வெரைட்டி சொன்னாங்க, ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொன்னாங்க. நர்சரியில் வாங்கும்போது நாங்கள் ரெட் ரொம்ப பிடிக்காது, ஒயிட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒயிட் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதுவுமே மாதுளை வாங்கன்னு தான் வந்துட்டுருக்காங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு வச்ச செடி பார்த்திங்கன்னா வாழை மரம். அது நியமந்தாங்க வச்சுங்க. இது கற்பூரவள்ளி வாழை மரம். கற்பூரவள்ளி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, வீட்லேயே நல்லது ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்குறதால ஒரே ஒரு கற்பூரவள்ளி வாங்கி வச்சோம். அவங்க நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பூக்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது நர்சரியில் ஒரு 10 ருபீஸ் செடின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இது நல்லாவே க்ரோ ஆச்சு, பார்த்திங்களா நல்லா க்ரோ ஆகி நல்லா பூக்கு, நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூ செய்யுது, அது சாமிக்கு போட்டுரும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுக்கில் வர செம்பருத்தி அவங்களும் இருக்காங்க. அவங்க ரொம்ப லேட்டாக தான் பூப்பாங்க, ஆனால் பூக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்களே சும்மா ஒரு பாத்தி கட்டி அந்த வெஜிடபிள்ஸோட விதைகள்லாம் சீட்ஸ்லாம் போட்டிருக்கோம். என்ன சொன்ன எனக்கு தெரிஞ்சு முள்ளங்கி, காராமணி அந்த மாதிரி நினைக்கிறேன், அவரை அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. கொடி கொஞ்சம் எழுத்தி விட்டோன்னே நல்லா வரட்டும். அடுத்து இவங்க சொல்லுவாங்க, நம்ம நிறைய சொல்லுவோம் தேன் பூன்வோம், இல்லைன்னா இட்லி பூன்வோம்.
இது வந்து பிங்க் கலருங்க. நர்சரியில் வாங்கினது தான். இதுவும் ஒரு 10 ருபீஸ் கொடுத்து வாங்கின செடி தான். இதுவும் நல்லா வருது பாருங்களேன். எவ்வளோ முட்டு இருக்குது பாருங்கள். செடி ஃபுல்லாக முட்டு வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இவங்களும் நம்ம வந்து போட்ட சீட்ஸ் தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு முள்ளங்கி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முள்ளங்கி தான் மாதிரி இருக்கும். அதை பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம லீவ்ஸ். அதனால் மற்ற செடி பற்றி எனக்கு தெரியல. இது காய்க்க ஆரம்பித்து இல்லை நீங்கள் யாருன்னா எனக்கு கைட் பண்ணால் நான் என்ன தெரிஞ்சுப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய கார்டன் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னென்னு தெரியும். அப்படியே அதை முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் கேட்டோட வெளி வாசல் வழியே வச்சுருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா பெரண்டை, அவங்க தானாக வராங்க. பெரண்டை நல்லா அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த அரளி செடிகள் எங்கள் வீட்டில் இருக்கும். பிங்க்கு ஒயிட்டு எல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நல்ல பூக்கிறதுனால சாமிக்கு பூங்கிற வேலையும் இல்லை. மோஸ்ட்லி இதில் இந்த பூவை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நல்லாவே பூக்குது. அதில் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே இந்த எல்லோ கலர் பூ ரொம்ப ஆசை. வீடு ஃபுல்லாக செடிகளோட இதுவோடு இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது தான். இது நாங்கள் ஃப்ரண்ட்டில் நாங்களே கல் வச்சு கட்டி அதுக்கான மண் பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இது என்ன செடி தெரிலங்க, கொடி ஏதோ ஒன்று உள்ளே வராங்க, பூலாம் பூத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியாது சத்தியமாக, எனக்கு பார்த்தா தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா அதை இன்னொரு சைடில் இருக்க செடி தான். இது வந்து சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையாருக்கு பிடிச்ச அந்த கோல்டன் ஃப்ளார் அப்படின்வாங்க. இதுவும் நல்லா க்ரோ ஆகிடுச்சு. கம்பிலாம் போட்டு கட்டினதான், கம்பி தாண்டியும் வராங்க வீரியமாக வச்சுக்கிட்டு பாருங்கள். நல்லா ஹைட்டில் வராங்க. இன்னும் இவங்க இதுக்கும் பூக்களை பூத்தாங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயே வந்து நிறைய சங்குப்பூக்கள் என்கிட்ட வந்து ப்ளூ கலர் தான் இருக்குது. அந்த பூ தான் இது வந்து நமக்கு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நித்திய மல்லி கொடியும் வச்சுருக்கோம். அதுவும் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா படர ஆரம்பிச்சிட்டாங்க மேலே வரைக்கும். இது கத்தாழை. சங்குப்பூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பூத்து இருக்கும் போது வரவங்கெல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. நாங்களும் எதுவும் கேட்க மாட்டோம், ஏன்னா அழகாக இருக்குது, நல்லது வர. இப்போ சங்குப்பூ டீயோ இல்லை ஜூஸோ போட்டு குடிக்கலாம் இல்லையா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம். சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ சங்குப்பூன்னுவாங்க. ஸோ அப்பப்போ பறித்து வீட்டுக்குள்ளே இருக்க சாமிக்கு நிறைய வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பார்க்கிங் ஏரியாவில் நாங்களே வந்து அதுக்கும் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து செடி வச்சுருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே செடிகளாக பூச்செடிகளாக போடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்மளோட அதே அரளி செடிகள் 2. ஏன்னா இவங்க வந்து அடுக்கில் பூக்கிற பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர். ரெட் பார்த்துருக்கீங்க, ரெட் ரொம்ப ரேரு, வெரைட்டி வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரோஸ் செடிகள்லாம் உள்ளே வச்சுருக்கோம். அதுவுமே நல்லா வருது. எங்கள் வீட்டு குட்டி பையனை பார்த்தீங்க இல்லையா, அவர் சும்மா இருக்க மாட்டார், போட்டு மண்ணை கலராக சொல்லிட்டு தான் இந்த கம்பி வலைகள் போட்டு வச்சுருக்கோம் அவரோட எங்கள் சேஃப்டிக்காக, செடிகளோட சேஃப்டிக்காக. ஸோ அதுவுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பூக்கள் பூத்து முடிஞ்சிருச்சு. திருப்பி பூக்கள் மொட்டு விடும்போது நான் கண்டிப்பாக அதுக்கான தனியான ஒரு வீடியோவை உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். ஏன்னா கலர்ஸ் அழகாக இருக்கும், நல்லாவும் பூக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து அந்த ப்ரொவிஷன்ஸில் செடி வச்சுருக்கோம். இன்னும் 2-3 செடிகள் வைக்கிற பிளானில் இருக்கும். அந்த மாதிரி செடிகள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது வந்து பால்கனியில் வச்சுருக்கோம். பால்கனியில் வச்சுக்க பட்டன் ரோசஸ் நல்லாவே பூக்கும், நல்லா அழகழகாக பூக்கும். இது கீழே இருக்குது, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. இது மேலே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குன்னு எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நானும் ஒரு நல்ல ஒரு கார்டனராக மாறணும் ஆசைப்பட்றேன். வீடும் நம்ம நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கான கைடன்ஸ் நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.